நான் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 6 சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 6 சீரிஸ் மாற்ற மாதிரி அடுத்து இன்னொரு பேட்டரி பிரிச்சிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ இருக்கும். நட்டுக்கு ஸ்க்ரூ இல்லைங்க, கழட்டியாச்சு. பக்கம் மெழுகு பிடிச்சிருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெழுகு பூரா உருகி இருக்குது. பேட்ரி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹீட்டாயில் உருகி போச்சுங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா பேட்டரியை சுத்தமாக அவுட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா உருகி லித்தியம் ஸ்மெல் வருது. ஓகேங்களா, இருங்க உங்களுக்கு இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு பேலன்ஸில் போட்டு பார்க்கலாம். எத்தனை செல் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் நீட்டாக பண்ணிக்கலாம். அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா, தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடி போட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா, இருங்க உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ரைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சுத்தமாக அவுட்டு. ஓகேங்களா, சுத்தமாக அவுட்டு, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பார்த்தீங்கன்னா பேலன்ஸிங் ஒரு சீரிஸுக்கு இது எல்லாமே டெத்து. ஓகேங்களா, அதனால் இதை விட்டுறலாம். அடுத்த பேட்டரி பார்ப்போம். ரைஸ் இது பார்த்தீங்கன்னா இது 3வது பேட்டரி. ஓகேங்களா, 8 பேட்டரி ஓப்பன் பண்ணியாச்சு. 3வது பேட்டரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெழுகு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன சீல்டு பிரிக்கவே இல்லை கம்பெனிலேருந்து. புது பேட்டரி அப்படியே இருக்குது, கம்பெனி பேட்டரி அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு சர்வீஸ் பண்ணிடலாம். ஏங்க இதை பற்றின பேலன்ஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பேலன்ஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு.